வெயிலின் தாக்கம் தமிழகத்துல தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதய நோயால பாதிக்கப்பட்டவங்க, வயதானவர்கள் இதனால் அதிக அளவு பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்காங்க. இப்போ இதய நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும், என்ன மாதிரியான சிகிச்சைகளை அவங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா நம்மிடம் பேசுவதற்காக இதயவியல் சிறப்பு மருத்துவர் மதன் மோகன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ வெயில் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இதய நோயாளிகள் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுக்கணும் சார்? இன்னைக்கு வெயில் காலம் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதனால என்ன ஆக போகுது நம்ம உடம்பு அப்படிங்கிறது மெயின் குறிக்கோளா நம்ம இன்னைக்கு பேச போறோம். வெயிலில் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் நம்ம சொல்றோம். டீஹைட்ரேஷன்னா பாடி ஃபுல்லா ஸ்வெட் ஆகி ஹைட்ரேஷன், அந்த போதுமான தண்ணி உடம்புல இல்லாம வெளியில வரும்போது அது பேரு டீஹைட்ரேஷன் சொல்றோம். இதனால ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹார்ட் ஒரு உறுப்பு, அதே மாதிரி கிட்னியும் ஒரு உறுப்பு. இது ரெண்டு ஆர்கனும் நமக்கு வந்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் உள்ளர நம்ம பாடியில இருக்கு. இதை வந்து ஹார்ட் வந்து என்ன ஆகும்னா நமக்கு டீஹைட்ரேஷன்ல ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி உடம்புல வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகுது. இந்த பாடியில பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், வெளியில உள்ள டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஹார்ட் என்ன ஆகுது, சர்க்குலேஷன். இப்ப அந்த சர்க்குலேஷனை வந்து டபுள் ஒர்க் பண்ணாதான் இந்த பாடியில உள்ள டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணி இதை வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் கூல் பண்ணி கொண்டு வரதுக்கு ஹார்ட் வந்து கடினமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு சர்க்குலேஷன் இப்போ ஒரு மினிட்டுக்கு இவ்வளவு பிளட் நமக்கு பாடியில சப்ளை வரணும் அப்படின்னா இந்த ஹீட்னால என்ன ஆகுதுன்னா இந்த பாடியில உள்ள ஸ்கின்ல உள்ள டெம்பரேச்சர்லாம் வெளியில உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் வந்து அதிக லெவல்ல வேலை செய்யும்போது டபுள் சர்க்குலேஷன் ஆகும்போது ஹார்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. இதனால ஹார்ட் ப்ராப்ளம் நமக்கு வர பாக்குது. இந்த ஹார்ட் பீட் வந்து பல்ஸ் வந்து எடுத்தோடனே நமக்கு தெரியும் அதிகமா இருக்கு, துடிப்பு வந்து அதிகமா இருக்கு. இது பேரு நம்ம பால்பிட்டேஷன் சொல்றோம். இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு என்ன ஆகும்னா சமயத்துல மயக்கம் வர ஆரம்பிக்கும், கிடினஸ், சில பேர் டிசீனஸ், மயக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி படபடப்பு, டிசீனஸ் இப்படி இருந்தாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் பார்த்துக்கிறது உடனே நல்லது. சார், இப்போ இந்த வேர்வையும் அதிகமாகுது, உடம்புல இருக்கிற நீர் சத்தும் நிறைய ஹீட்லயும் நான் வெயிலையும் நிக்க வேண்டியது சூழலா இருக்கு. இப்போ நான் ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன்னா என்ன பண்ணணும் சார்? இப்ப ஹார்ட் பேஷண்ட்லயே வந்து நம்ம ரெண்டு விதமா பாக்குறோம். ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாலும் சில பேருக்கு நார்மல் ஹார்ட்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா இந்த பம்பிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேஷண்ட் என்னதான் வெயில் வந்தாலுமே நம்ம தண்ணி ஹைட்ரேஷன் நல்லா குடிச்சுக்கிட்டா அது வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். இது ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ஹார்ட் பம்பிங் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அது வந்து நார்மலா 60% இருக்க வேண்டிய இடத்துல 30-40 அப்படி இருந்ததுன்னா அவங்கள போய் நம்ம நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் ஃபெயிலியர்ல போய் உண்டாக்கி இழுத்துட்டு போய் விட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணா ஹார்ட் பம்பிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம வந்து ஓகே, நீங்க வெயில் காலத்துல தண்ணி நிறைய குடிக்கலாம், பம்பிங் நல்லா இருக்குன்னா தண்ணி நிறைய குடிக்கலாம்னு சொல்லுவோம். பம்பிங் கம்மியா இருக்கு, லெஸ் தென் 50% தான் இருக்கு ஹார்ட் பம்பிங் அப்படின்னா தண்ணியை வந்து குறைவா தான் குடிக்க சொல்லணும். அப்போ ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவங்க வெயில் காலத்துல அதுக்கு முன்னமே வந்து மருத்துவரை போய் அணுகிக்கிறது நல்லதா எப்படி சார்? ஆமா, இது எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி பேஷண்ட் நான் சொல்லிடுறேன் ஈஸியா, நீங்க வந்து தண்ணி குடிங்க குடிக்காதீங்க இப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்மளே முதவே அதை உஷாரா என்ன பண்ணணும்னா நீங்க வந்து வெயில் காலத்துல வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கங்க. இதுதான் மெயினா இம்பார்ட்டண்டா நம்ம அதை கடைபிடிக்கணும். அப்பதான் வந்து என்னதான் ஹார்ட் பம்பிங் கம்மியா இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கூலான அட்மாஸ்பியர்ல இருந்துட்டாங்கன்னா ஹார்ட் வந்து சிரமப்படாம அது செயல ஈடுபட்டு இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம இதுல இருந்து தப்பிச்சு வரலாம். சார், இதுக்கு முன்ன சொல்லியிருந்தீங்க ஸ்வெட்டிங் நிறைய ஆகும், வெளியில இருக்க ஹீட்டை ரெடி பண்றதுக்கு ஹார்ட் டபுள் ஒர்க் பண்ணும் அப்படின்னீங்க. அப்போ பிளட் திக் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது பிளட் திக்காகிறதுனா எதனால சார்? அப்போ அதுக்கு நம்ம சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சீரியஸா அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குமா எப்படி சார்? ஏன்னா பிளட் திக்காகும் நீங்க சொல்லும்போது நான் ரொம்ப சீரியஸா அதை யோசிக்க வேண்டியதா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டீஹைட்ரேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, செப்டிங்ல எல்லாமே வெளியில வரும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா பிளட் வந்து திக் ஆகிடுது.
ஸோ திக் ஆகும்போது நம்ம ஹார்ட்ல எங்கேயாவது பிளாக் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த பிளட்டும் விஸ்காசிட்டி அது திக் ஆகும்போது அடப்பு வந்து நமக்கு அதிகப்படுத்துது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்தவங்களோ இல்லை மைல்டு ஒரு அட்டாக் இருக்கிறவங்க அடப்பு இருக்கு, ஒரு 70% அடப்பு இருக்குன்னு வச்சுப்போம். இது இப்போ வந்து இந்த டீஹைட்ரேஷன்னால என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் பிளட் திக் ஆகி இன்னும் கொஞ்சம் பிளாக் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், அந்த பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும்போது இப்போ அதிக லெவலில் ஹீட் இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸுனாலே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதான் போகுது. ஸோ அந்த அட்ரினல் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஹார்ட் பீட்டும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் பீட் அதிகமானாலே ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருப்பியும் அந்த இஸ்கீமியான்னு சொல்லுவோம், பிளட் ரத்தம் அந்த இடத்துக்கு போய் சேராம அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் இப்போ எடுத்துக்கலாம் சார் இந்த மாதிரி நேரங்களில்? ஏன்னா பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க, ஓஆர்எஸ் குடிங்க, ஜூஸ் குடிங்க இப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா என்ன மாதிரியான ஜூஸஸ் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படி? ஜூஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபுட் வகைகள்னு பார்க்கும்போது குளிர்ச்சியான ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதே தான் அவங்களுக்கு சளியும் பிடிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் மனசில் கருதி பார்த்துட்டு எதை ஃபுட்டு நமக்கு கூலாக உள்ளது, எந்த பழங்கள் வந்து நம்ம சளி பிடிக்காமல் இருக்கோ அந்த மாதிரி பழங்களில் நம்ம சாப்பிட்லாம். இது மெயினாக வந்து வெயில் காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கூல் ஏரியாவில் இருந்துட்டு நல்ல வாட்டர் அடிக்க விட்டால் ஹைட்ரேட் பண்ணி குடிச்சுக்கிட்டோம்னா இந்த 2 மாதம் இந்த ஹீட் வேவ்ல போகாமல் இருந்தாலே நமக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம். சார் நம்ம இப்போ இந்த வெயில் காலம் வரதுக்கு முன்னாடி டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டியது இருக்குமா, இல்லை பெரிய பரிசோதனைகள் எதுவும் பண்ண வேண்டியதா இருக்குமா, இல்லை சாதாரண சேஞ்சஸ் தான் இருக்குமா? எப்படி இருக்கும் சார் அந்த மெடிசன்ல? இப்போ இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் எந்த சீசன்ல வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து 2 விதமா நம்ம சொல்லுவோம். வின்டர் மந்த்ல தான் அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பாயிண்ட். வின்டர்ல அதுவும் ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணிக்கு அந்த டைம்ல தான் வந்து பாடி வந்து கோல்டுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப சுருங்கும் போது அந்த வெசல் எல்லாம் சுருங்கும் போது அப்ப உள்ள வெசல் சுருங்கினாலே உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால வந்து வின்டர்ல வந்து அதிகமா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் சம்மர்ல வந்து அது கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த ஹீட் வேவ்னால நமக்கு இந்த நான் சொன்ன மாரி ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது இந்த பிரச்சனையும் இருக்கு. அதனால ஹீட் வேவ்ல வந்து பாடி வந்து நமக்கு அதை கூல் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு கூடிராது. ஸோ அதனால வந்து என்ன ஆகுனா, ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் நிறைய எடுத்துக்கிட்டவங்க கொஞ்சம் மாத்திரையை கன்சல்ட் பண்ணி அதை கரெக்டாக அதை எடுத்துக்கிட்டோம்னா பிளட் ப்ரெஷரை நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து வைக்கிற மாதிரி டேப்லெட்டை மாற்றி கொடுக்க சொல்றதுக்கு டாக்டரை போய் அனுபவிக்கணும். சார் இப்போ வயதானவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் சார்? இப்போ நிறைய பேர் வீட்லயும் இருக்காங்க, சரி கொஞ்ச நேரம் வெளியில அந்த துணி காய போடுற வர நேரத்துல கூட தலை சுத்தி விழுவுறவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன மாதிரி பாதுகாத்துக்கணும் சார்? பொதுவா பாடி வீக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி வந்து வயதானவங்க கொஞ்சம் ஜென்ரலாவே அவங்க வீக்கா தான் இருக்க போறாங்க. ஸோ இவங்க வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த வெயிலுக்கு ஹீட்டுக்கு தாங்காதனால அவங்க வந்து இந்த 2-3 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து ஹைட்ரேஷன் லைக் அடிக்குவேட்டா நம்ம வாட்டர் தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு கூல் டெம்பரேச்சர்ல இருந்துக்கிட்டோம்னா இந்த மயக்கம் வர்றது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே இது ஒரு பிளட் ப்ரெஷரும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இதய துடிப்பு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இந்த சம்மர் வரும்போது நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. சார் இப்போ கடைசி கொஸ்டினா, இப்போ இதய நோயாளியா இருக்கிறவங்க இந்த சம்மர்ல எப்படி தங்க உணவு முறைகளை பார்த்துக்கணும்? இப்போ வாக்கிங் போறது எப்படி இருக்கணும்? ஏன்னா வாக்கிங்கும் போகணும். இப்போ வாக்கிங் போகும்போது ஈவினிங் டயத்துல கூட நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி என்ன மாதிரி செஞ்சுக்கணும், ஏன்னா வெயிலையும் வரக்கூடாது அப்படின்னும் போது தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் சார்? நம்ம எல்லாமே சொல்றோம், நம்ம நெகட்டிவாவே சொல்றோம், இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும் போது மக்கள் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, என்ன பண்ணுங்கிறது தெரியாம ஆயிடும். பட் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சுகர் உள்ளவங்க கண்டிப்பா வாக் பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி நம்ம மேற்கொண்டு கொண்டு போனோம்னா, மார்னிங் டைம்ல வெயில் கம்மியா இருக்கும், வெயில் தாக்கம் கம்மியா இருக்கிற டைம்ல போய் நம்ம வாக்கிங் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. ஸோ ஈவினிங் டைமோ மத்தியானமோ வெயில் நல்ல பீக் சம்மரில் அந்த 12 மணிக்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும். இந்த டைம்லலாம் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். அதேமாரி வாக்கிங்கும் ஈவினிங் போகாமல் பார்த்துக்கணும். மார்னிங் கூலாக இருக்கும்போது
வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நன்றி சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.